மண்டே மார்னிங் எப்பயுமே டெய்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது பழக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆம்லா ஜூஸ் எடுத்திருந்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கவுனி அரிசி கஞ்சி அண்ட் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு. 2 months ஆஃப் சிங்கப்பூர் பெங்களூர்லேருந்து இங்கே வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பெங்களூரை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் அதோட கிளைமேட் அடிச்சிக்கிறதுக்கு எதுவும் கேட்டட் கம்யூனிட்டி, காரு வாய்ப்பே. பெங்களூரில் வந்து நமக்கு லக்ஸுரியான ஒரு லைஃப்னே சொல்லலாம். இதுக்காகவே வெளில போக வேண்டியதில்லை. எனிதிங் எல்லாமே வந்து 5 minutes 10 minutes கிடச்சிடும். ஃப்ளிப்கார்ட்டில் 5 minutes, ஜெப்டோ, ஸ்விக்கி அண்ட் இன்ஸ்டமார்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது, பிக் பாஸ்கெட் எல்லாமே போட்டுட்டு 5 minutes 6 minutesலாம் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே எதிர்பார்க்கவே முடியாது. கிளீன்லினஸ், ஹைஜீன், சேஃப்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படியே வெளில போனால் ஒரு ட்ரீமி லேண்ட், அதெல்லாம் பெங்களூரில் எதிர்பார்க்க முடியாது. மொத்தத்தில் சொல்லணும்னா இருக்கிற இடத்துல என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ பழகிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பெங்களூரில் ஈஸிலி அவைலபிளாக இருந்தது வந்துட்டு ஹவுஸ் மேட்ஸு. ரீசனபிளாக இருக்கும், வந்து கடகடன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் காம்பேக்டான ஹவுஸாக ரொம்ப மினிமலான திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் எஜுகேஷன். அங்கே வந்து நம்ம இந்தியனோட எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மோசம் கிடையாது, கொஞ்சம் ஆனால் பேர்டனாக இருக்க மாதிரி இருக்குது. அதிகப்படியான லாங்குவேஜ், எஸ் எல்லாருமே ஆர்குமெண்ட்க்கு வருவீங்க, இந்த வயசில் குழந்தை கற்றுக்காமல் எப்போ வரும்னு சொல்லிட்டு. பட் ஒரு அளவுன்னு இல்லை. கர்நாடகாவில் வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, இதில் வந்துட்டு தேர்ட் லாங்குவேஜ் வந்து கன்னடாவும் எடுத்துக்கலாம், ஹிந்தி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ டஃப்பான ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் சில ஸ்கூல்ஸில் தான் இது இருக்குது தவிர ஆல் அதர் ஸ்கூல்ஸில் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா அண்ட் 4th லாங்குவேஜ் இப்படி எடுக்கணும். ஸோ 4 languages அவங்க படிக்கணும். இதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய டியூஷன் போகிறாங்க. ஸோ தட் நீங்கள் டெக்னிக்கல் சைடை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுற மாதிரி எனக்கான ஒரு ஃபீல். இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மேஜர்லி வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் செகண்டரி தான். தேங்க்ஃபுல்லி சிங்கப்பூரில் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மட்டும் லாங்குவேஜ் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு தெரியல கூட நம்மளே சொல்லி தந்துட்டு போயிடலாம். ஸோ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஆன் த ஹோல் என்னை பொறுத்தளவுக்கு பெங்களூரும் சிங்கப்பூரும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. போத் ஆர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வாழ்வோம். See you in next video. Bye.